நர்வ்ஸ் அது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் அதாவது பேசிக் செல் ஆஃப் நர்வ்ஸ் தான் வந்து நியூரான் சொல்லுவாங்க. அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனூட்டாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டென்ட்ரைட்ஸ், ஆக்சான், செல் பாடி, நியூக்ளியஸ் வந்து அதுக்குள்ளே வந்து பார்ட்ஸ். அது மூலியமா ஒரு ஆக்சானோட ஒரு டென்ட்ரைட் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கும். அது அப்படியே மோஸ்ட்லி அப்படியே ஒரு பின்னல் மாதிரி நிறைய இருக்கும். அந்த மாதிரி வந்து பின்னலாக அது வந்து நம்ம பிரெயின் ஸ்டார்ட் இங்கேருந்து பாட்டம் வரைக்கும் நம்மளோட கீழே இருக்கிற பாதம் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கும். கால் வந்து கல்லில் போய் கால் கொடுத்தோம்னா உடனே சும்மே கல் குத்திச்சா அப்படின்னு குத்திச்சா அப்படின்னு வந்து நமக்கு உடனே அந்த இம்பல்ஸ் வந்து எடுத்துட்டு போகிறது எதுனா நியூரான். ஓகேவா? இப்போ அது மூலியமா வந்து தான் அந்த சிக்னல் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. நம்ம பார்க்குற விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து டக்குனு நம்ம பார்க்கணும்னா அதுவும் பார்த்தீங்கன்னா நர்வ்ஸ் வந்து கண்ணுக்குள்ளேயே இருக்கும். நம்ம மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பார்த்தா ரெட் கலரில் வந்து அது நிறைய ஃபோன்ஸ் சொன்னால் அது தெரியும் ஆக்சுவலாக. அதே மாதிரி தான் வந்து கண்ணிலேருந்து நம்ம பிரெயின்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா வந்து நியூரான் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். மோஸ்ட்லி வந்து இந்த டிரான்ஸ்மிஷனுக்காக வந்து நம்ம பாடிக்குள்ளே வந்து யூஸ் பண்ணுறது அந்த நியூரான். இது வந்து மெஷின்ஸில் எப்படி வந்து ஆக்ட் ஆகுது. மெஷின்ஸ் வந்து ஏஎம்எல் பார்த்தீங்கன்னா அதில் வந்து மெஷின் லேர்னிங்கில் நியூரானும் நியூரல் நெட்வொர்க்கும் பார்த்தீங்கன்னா எப்படி இதாகுது, இங்கே வந்து எப்படி ஆக்ட் பண்ணுறது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிவிட்டி பேசிக்ஸ்க்கு மேட்ச் பண்ண மாதிரி ஒரு 2 மெம்பர்ஸ் நல்லா வரையறது. ஒரு ஆர்டிஸ்ட் கிறிஸ்டோபர், நிதின் காகு, குரு பிரசாத், அப்புறம் வந்து கலை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கலைச்செல்வன் வந்து வரைவாரு. ஆனா வந்து அவர் பார்க்க மாட்டாரு என்ன வந்து அவர் வரைய போறாருங்கிறது அவருக்கு தெரியாது. ஓகேவா? யார் வந்து இன்புட் கொடுப்பாங்கன்னா குரு வந்து இன்புட் தருவாரு. ஓகேவா? ஓகேவா? நீ திரும்ப கூடாது. ஓகேவா? திரும்ப கூடாது. இப்போ வந்து குரு வந்து இந்த பிக்சரை பாத்தீங்கன்னா வந்து கலைக்கு வந்து இன்புட்டா தருவாரு. ஓகேவா? இது கஷ்டம். ஓகேவா? அத வந்து கலைச்செல்வன் வந்து வரைவாரு. அவ்வளவுதான். First you should understand the diagram and convey it properly. Names சொல்லவே கூடாது. என்ன டீவியேஷன் இருக்கக்கூடாது. பொறுமையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேயா? இந்த மாதிரி இன்புட் வந்து குரு தருவாரு. அந்த இமேஜ் வாயில மாட்டாங்க. கான்ஃபிடென்ட்டா ஸ்டேஜ்ல ப்ரிப்பேர் ஆகுங்க. கான்ஃபிடென்ட்டா பேசுங்க. விளையாடுங்க. குரு ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி டாட் டிசைன் சும்மா இதெல்லாம் இருக்காது. கிளியரா செய்.
சக்திவேல் மாமா என்ன நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. That means ஒவ்வொரு நம்ம நியூரான் செல்ஸ் ஒவ்வொரு செல்ஸும் வந்து நம்மள டச் பண்ணும்போது we are அந்த ஃபீல் பண்றத வச்சு பிரைனுக்கு சென்சேஷன் போகும். புரியுதா? சோ அதுல ரவுண்ட் ஆல்ரெடி நம்மளோட மெமரியில என்ன இருக்கு? ரவுண்ட் ஷேப்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நம்மளோட நியூரான்ஸ்க்கு ஆல்ரெடி we trained. நம்ம குட்டி ஏஜ்ல இருந்து ரவுண்ட் ஷேப்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ட்ரெயின் ஆயிருக்கும். சோ அப்படி ரவுண்ட் டிரா பண்ணும்போது கலை என்ன பண்ணா அதே மாதிரி ரவுண்ட் ஷேப் டிரா பண்ணணும். புரியுதா? லைன் போட்டு கீழே ரவுண்ட் பண்ணும்போது ஓகே இதுவா இருக்கும் அப்படிங்கறத அசம்ப்ஷன் பண்ணிட்டு again he made it. This is how machine learningல ஒவ்வொரு அல்காரிதமும் ட்ரெயின் பண்ணுவாங்க. The human also already trained. நமக்கு என்ன டைரக்டா இதா ரவுண்ட் அப்படின்னு தெரியாம நம்மளே சொன்னோமா nothing else. Okay, we learn and we are discussed. The same how here also